பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு செய்தியை கேட்கப் போகிறோம். ஆகவே மிக சிறந்த குணங்கள் என்கிறதான அடிப்படையில் பார்த்தா என்னன்னு கேட்டிங்கன்னா, நேசிக்கும் தன்மை, அதில் மிக சிறந்த 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 தன்மை என்னன்னா, அதுக்குள்ளாக அடக்கப்பட்டிருக்கிறதான காரியம் அன்பு, அக்கறை, ஆதரவு என்கிறதான காரியம். ஆகவே தன்னிடத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பிறருக்காக கொடுக்கிற இதயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிக சிறந்த குணமாம். ஆகவே இந்த மிக சிறந்த குணங்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா? திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானதாம். இதைதான் வேதம் சொல்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1:2 வாசித்து பாருங்கள். 2வது காரியம் நேசம் என்னவா, அது ஒரு மிக சிறந்ததான். அது ஜமுக்காலத்தை போல அது இருக்கிறதாம். அந்த ஜமுக்காலத்தை விரித்து அதன் மேலே அமர்கிறது போல நேசமானது இருக்கிறதாம். இதைதான் உன்னத பாட்டின் புஸ்தகம் 3:10 சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவும் கூட நம்மேல சிறந்த நேசம் வைத்தார். அந்த நேசம் எப்படியாக வந்தது தெரியுமா? அவருடைய இரத்தம் சிந்தும் போது அந்த இரத்தத்தையே எடுத்து திராட்சை ரசத்திற்கு ஒப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜமுக்காலத்தை போல விரித்து அதிலே தேவனுடைய பிள்ளைகளை அமர வைத்து அழகு பார்க்கிறவராம். எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஆகவேதான் இவ்வளவு நேசமிக்க ஒரு காரியம் எவ்வளவு மேன்மையானது. ஆகவேதான் நாமும் நம்முடைய நண்பர்களை, நம்முடைய சிநேகிதர்களை நாம் தெரிவு செய்யும் போது என்னன்னா, சிறந்த குணங்கள் உடையவர்கள் யார், இவ்விதமாக அன்பு செலுத்தினவர்கள் யார், தியாகம் செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுக்கிறவர்கள் யார் என்று சொல்லி கண்டுபிடித்து நம்முடைய சிநேகிதர்களாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நமக்கும் அந்த பண்புகள் வரும். பார்த்தீங்களா? ஆகவேதான் எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அல்லவா? ஆகவேதான் இந்த வேளையிலே இதோ கண்மூடித்தனமான நேசமும் உண்டாம். அந்த நேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரணத்தை போல வலியதுமாய் இருக்கிறது. அதே நேரத்தில் கண்மூடித்தனமான நேசம், அதனுடைய வைராக்கியம் பாதாளத்தின் கொடுமையை போல இருக்கிறதாம். ஆகவே 2 நேசம், அந்த 2 நேசத்தில் எந்த நேசத்தின்படியாக நாம் தெரிவு செய்கிறோமோ அப்படியாக நாம் இருப்போம். ஆகவே மேலான நேசமுடையவர் இயேசு இல்லையா? அவரை போல நாமும் மாறினால் எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம் அல்லவா? ஆகவே அதை தெரிவு செய்வோம். தேவ ஆசீர்வாதத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம்.